வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்க வீடியோ ஜி-ஸ்டார் கம்பெனியினுடைய 095 அப்படிங்கிற மாடுல். அந்த மாடுலை பயன்படுத்தி ஒரு ஸ்பெக்ட்ரம் மோட் எப்படி டிசைன் பண்ணலாம், நாம் அசம்பிள் பண்ணக்கூடிய 2.1 ஹோம் தியேட்டர் ஆகட்டும், இல்லை ஒரு சவுண்டு பார் டிசைன் பண்ணணும், லோ பட்ஜெட்டில் ஒரு கம்பெனிக்கு இணையாக குவாலிட்டியை நாமளும் பண்ணலாம். இந்த ஒரு மாடுல் இருந்தால் போதும். ஏன்னா இந்த மாடுலர் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான். இந்த லைட்டு டிஸ்பிளே இருக்குது. நான் இந்த மோடு மாற்றினேன். இப்போ எஃப்எம் மோடு இருக்குது. Opposite to Aishwarya Hotel, E-Road. This is brought to you by மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். நம்ம மேக்னா சில்க்ஸில் அதிரடி ஆடியோ. நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு எஃப்எம் கிளாரிட்டி எந்த ஆண்டனாலாம் கொடுக்கல, இன்னும் ஆண்டனா கொடுக்காமே நல்ல குவாலிட்டியாக வரக்கூடிய இடம். ஓகேவா? பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு மோடு மாற்றுறேன். இப்போது மோடு மாற்றிட்டேன். பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஸ்பிளே, லைன் மோடு. தென் அடுத்தது ப்ளூடூத் மோடு. ப்ளூடூத் மோடில் ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணலாம். ப்ளூடூத் மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குவாலிட்டி வால்யூம் கூட்டுறேன். வால்யூம் குறைச்சிட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக கேட்காது. இப்போ பாருங்கள், இந்த கலர் மோடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கலர் மோடை மறுபடியும் நான் மாற்ற முடியும். இப்போது கலர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஸ்பிளே எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ ஆஃப், இந்த பாரு டிஸ்பிளேயில் ஆஃப்னு வந்திருக்கு. மறுபடியும் ஆன் பண்ணுறேன். எப்படி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ மறுபடியும் சாங் மாற்றுறேன் நான் மோடு. ஓகே இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இதுதான் உங்களுக்கு இந்த ஒயர் கார்டு டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். இந்த ரிமோட் எடுத்துக்கங்க. இந்த ரிமோட்டில் வந்து ரிப்பீட் அப்படிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இந்த ரிப்பீட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நான் எஃப்எம் மோட் பாஸ் அமுத்தியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர். இந்த இடத்துல தான் இந்த ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த ஒவ்வொரு யூனிட்டோடவும் இந்த ஒவ்வொரு யூனிட் வரும்பொழுதெல்லாம் அதில் வந்து ஒரு 1/2 மீட்டர் இருக்கும். இந்த 1/2 மீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. நான் எடுத்துடுறேன். பாருங்கள், லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு 1/2 மீட்டர் வரும். இதை நீங்கள் ரேடியஸாவோ வேறு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் செய்ய வேண்டியது, இது லோடு எடுக்கிறப்ப கரண்ட் அதிகமாக எடுக்கும். அதனால் உங்களுக்கு இதில் கொடுக்க வேண்டிய 5 வோல்ட் சப்ளைலேருந்து தான் இது எடுத்துக்குது. அதனால் இது கரண்ட் அதிகமாக எடுக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்குற பவர் சப்ளை ஆம்பியர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் 5 வோல்ட்டில். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7805 இந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணிட வேண்டாம். ஒரிஜினல் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஏஸ் யூஸ்வலாக நம்ம மாடல் பார்த்துருக்கோம் 072. அதில் பார்த்தீங்கன்னா சேம் லைக் தட், அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா சாக்கெட் இதில் இருக்குது. ஓகே, பெரிய ஐசி எஃப்எம் சொல்லியிருக்கேன். இது வந்து ஆடியோ. நான் வேணால் உங்களுக்கு மோடு செலக்ட் மாற்றுறேன். லைன் மாற்றிட்டேன். லைன் மாற்றிட்டு வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். பாருங்கள், லெஃப்ட் ரைட் 2 சேனலுமே ஆடியோ வருது. நான் கொடுக்கல, கொண்டுட்டு வரல, அதனால். அது மாதிரி மைக் இருக்குது. மைக்கு நான் யூஸ் பண்ணலை. இந்த பின்னை சாக்கெட் எடுத்துடுறேன். இது வந்து ஆடியோ அவுட்புட்டு, இது பவர் சப்ளை, இது வந்து உங்களுக்கு என்கோடர். என்கோடர்லேயே நீங்கள் எல்லா மோடும் மாற்றிக்க முடியும். அது உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் ஒரு தடவை ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பேர் ஆய்க்கும்
வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த என்கோடர் மூலிமா என்ன பண்ணலான்னா வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். வால்யூம் குறைச்சிக்க முடியும். ஜஸ்ட் அடுத்த ப்ரெஸ் பண்ணுன்னா உங்களுக்கு பாஸ் மைனஸில் இருக்குது, அதை வந்து கூட்டலாம். ஓகே, அடுத்தது ட்ரிபிளையும் இதை கூட்டிக்கலாம், வேணுங்கிற அளவுக்கு கூட்டிக்கலாம். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோம்னா இதுதான் உங்களுக்கு மெயின் வால்யூம், வேணாலும் மெயின் வால்யூம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ் ட்ரிபிள், இது மைக்கோட வால்யூம், தென் இது வந்து எக்கோ, தென் வால்யூம். ஜீரோ வால்யூம் கொண்டு வந்துடும். ஸோ ஒரு என்கோடர், ஃபைன் என்கோடர் இருக்குது, கூட ஒரு மைக் சாக்கெட் இருக்குது. உங்களுக்கு எஃப்எம் கனெக்டிவிட்டி ஆண்டனா நான் கொடுத்தீங்கன்னா போதும், நல்ல குவாலிட்டி ஆடியோ வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் அந்த யூனிட். இந்த யூனிட்டில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த யூனிட்டில் எடுத்துட்டிங்கன்னா இந்த எண்டு இருக்கும். இந்த எண்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் சர்க்யூட் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். இந்த சாக்கெட் தான் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து டேட்டா அவுட். இந்த டேட்டா அவுட் எடுத்து இந்த கார்டினுடைய டேட்டா இன்னில் கொடுக்கணும். பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவில் கொடுக்கணும், நெகட்டிவில் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள். மாற்றி கொடுத்தா ஒர்க் பண்ணாது. ஒருவேளை ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா உடனே இமிடியேட்டாக ஷார்ட் ஆகும். ஸோ இந்த யூனிட் வந்து ஒரு 1/2 மீட்டர் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நான் சாக்கெட் ஐசோலேட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் சால்டர் பண்ணி மறுபடியும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த மோடு ஒர்க் பண்ணணுன்னா ரிப்பீட் பட்டனை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஈக்குவலைசர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸு, ட்ரிபிள், மைக் வால்யூம், மைக் எக்கோ இதெல்லாம் வரும். யூஸ்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரிப்பீட் அப்படிங்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோடு மாறும். LED 1, LED 2, LED 3 அப்படின்னு மாறும். ஒரு 7-8 மோடு இருக்குது. எந்த மோடு வேணுமோ அந்த மோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். புதுசாக இதில் வந்திருக்கிறது ஒன்று வந்து ஸ்பெக்ட்ரம் கார்டு மட்டும் ஆட் பண்ணணும். எப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் ரிமோட்டில் எந்த பட்டன் யூஸ் பண்ணால் ரிப்பீட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிமோட்டில் இந்த ரிப்பீட் பட்டன் இருக்குது. இந்த ரிப்பீட் பட்டன் அமுத்தும் போது இந்த டிஸ்பிளேயில் LED 1 லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் LED 2, LED மோடு மாறும். இப்போது ஒரு மோடு ஓடிட்டுருக்கு இல்லையா, ஒரு ரெட் கலரில் போயிட்டுருக்கு. நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ LED 4 மாறிச்சு. இப்போ ஃபார்வேர்டில் போன மூமெண்ட்டு ரிட்டர்னில் வருது. ரிட்டர்னில் வந்து க்ரீனாக மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ இன்னொரு மோடு அமுத்துறேன், ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 5 பாருங்கள் மல்டி கலரில் இப்போ டிஸ்பிளே வந்துட்டுருக்குது. ஓகேவா? எல்லா கலரும் இதுக்குள்ளே வந்துட்டுருக்கு. அடுத்து சிம்பிளாக இன்னொரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். LED 6ங்கிற ஒரு மோடு ஸ்லோவாக உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து டிம்மாயும் மறுபடியும் அதிகமாகவும் ஒவ்வொருத்தனையும் கூடி குறையும் போதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் வரும். RGB கலர் எல்லா கலரும் டிம்மாகி அடுத்த கலர் எமிட் ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ அடுத்த மோடு ப்ரெஸ் பண்ணுறேன். LED 7 மோடு. இது வந்து LED வந்து 7 மோடு. ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தென் அடுத்தது ஆஃப். ஆஃப்னா LED ஆஃப்னு அர்த்தம். இப்போது இந்த மோடு எப்போ ஒர்க் பண்ணணும் ஒன்று நல்லா நான் வச்சுக்கோங்க. எஃப்எம்மாக செலக்ட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரும். உங்களுக்கு லைன் மோடு, ப்ளூடூத் மோடு கனெக்ட் பண்ணும்போது மட்டும் மாறும். மறுபடியும் 1 செகண்ட் நான் ஆன் பண்ணுறேன். LED 8 மோடு. ஓகேவா? 7 ஆஃப், அப்புறம் 8 மோடு. பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஒன்றா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி இன்னரில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா எந்த விதமான சர்க்யூட்டோ தேவை எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு விருப்பமானதை பாருங்கள். LED 1 மோடு, LED 1 இந்த மோடு வேணுன்னா இந்த மோடு வச்சுக்கலாம். அடுத்து LED 2 மோடு அமுத்துறேன். இப்போ LED 2 மோடு பாருங்கள். எல்லா RGB கலரும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது இந்த ப்ளூடூத் மாடுல்லையே ஒரு பெரிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டு எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் தேவையான ஒரு அப்டேட்.
இதை வந்து ஒரு ப்ளூடூத் மாடலில் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜிஸ்டார் கம்பெனியோட 095 அப்படிங்கிற மாடல். தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மோடு செலக்ட் பண்ணுறேன், LED 3 மோடு. ஸோ டிஃப்ரெண்ட் மோடு நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.